வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். உங்ககிட்ட எந்த விஷயத்த பேசினாலும், அரசியல் பேசினாலும் முக்கியமா பேசக்கூடியது கல்வியை பத்தி பேசணும். ஏன்னா நீங்க போன வாரம் கூட சொன்னீங்க, அதாவது தமிழகத்துல எல்லாருமே நீட்டை எதிர்த்து பேசும்போது நீட்டுக்கு ஆதரவா பேசின ஒருத்தர் நீங்க தான். அந்த நேரத்துல படிச்சவர் இன்னைக்கு மருத்துவராகி அவரே உங்ககிட்ட இத சொல்லியிருக்கிறார் அப்படின்றது ஒரு ஒரு பெருமைக்குரிய விஷயம். சோ நீங்க பேசினதுல ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே கண்கூடா பார்த்திருக்கிறீங்க. சோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம். இப்போ இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதினாங்க, அப்புறம் அது கேன்சல் ஆச்சு, அப்புறம் திரும்ப எழுதினாங்க, அதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சோ நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்திருப்பீங்க நீங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஏன்னா ரீ எக்ஸாம் வச்ச பிறகு கூட அதிகபட்சமாக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு அதிக மதிப்பெண்களோட மார்க் எடுத்து அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, மினிமம் பாஸ் மார்க்கே நீங்க முதல் தடவை வரும்போது பாத்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் 117ங்க. இன்னைக்கு 2026ல மினிமம் பாஸ் மார்க் 283. எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 82 மதிப்பெண்கள் உயரக்கூடிய அளவிற்கு மாணவர்களுக்கு இந்த நீட் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறத தான் இத காமிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். நான் நல்லா படிச்சுட்டேன்னா எப்படியானா எனக்கு சீட்டு கிடைச்சிரும், நான் காசு இல்லாம என்னால படிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இது கொடுத்திருக்கு. இந்த அனாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற என்டிஏ கொடுத்திருக்கிற ரிசல்ட்ல ரொம்ப சந்தோஷமா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பட்டியலின மாணவர்களுடைய எழுதி பாஸ் பர்சன்டேஜ் 63% உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இது கனவுல கூட இந்த மாணவர்களுக்கு இந்த நீட் இல்லாமல் இருந்திருந்தால் நீ இது மருத்துவம் படிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமையே போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது 63% சார். 10 வருஷத்துல 63%ங்கிறது எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு இந்த பட்டியலின மாணவர்களுக்கு உந்து தள்ளி இருக்குது. இதன் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. இதுதான் நான் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா இந்த தடவை நடந்த விஷயங்கள்ல பார்த்தது அதுதான். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல எழுதுறவங்களோட எண்ணிக்கையே கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. எழுதுனதுல பாஸ் அதே அளவு மெயின்டைன் ஆகுது. ஆனால் எழுதுறவங்களுடைய எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 20% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது மனசுக்கு நெருடலாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நான் யோசிக்கும் பொழுது அரசியலை உங்களால கனெக்ட் பண்ணாம இருக்க முடியாது. எப்படி உதய் முதல் கையெழுத்துல நான் நீட்ட விளக்கிடுவேன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் ஒரு நம்பிக்கை, எப்படியானா நீட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன சறுக்கல் இருந்ததோ, அதே போல இவர் வந்தா நீட் இல்லாம போயிடுமோ. ஏன்னா இவரும் நீட்டை ஒழிக்கிறத பத்தி மேடையிலேயே பேசியிருக்காரு, அவங்களுடைய கொள்கையிலேயே வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது ஒரு சிறிய சறுக்கலை மாணவர்களுக்கு கொடுத்துருச்சா அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. ஆனால் பாசிட்டிவா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டாப் 13ல ஒரு 2 இடங்கள்ல தமிழக மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. 715 மதிப்பெண்களோட போது நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. 715 முதல் மதிப்பெண், இவங்க 695 சம்திங் எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் 2 பேர் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்காங்கன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. சோ இப்படி நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சறுக்கல்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்களுக்கு இதன் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுக்கு 950 சீட்டு, 150 சீட் நம்ம கடந்த வாரம் பேசினோம். 150 சீட் கவர்மெண்ட் சீட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 800 சீட் பிரைவேட் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கறதுல பெரிதிலும் பெரிது கேள். நீங்க இன்ஃப்ராவை டெவலப் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்க. இன்னைக்கு 950 வந்திருந்தால் கூட 800 உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ்க்கு தான் போயிருக்கு. அப்ப அடுத்த முறை நாம நம்மளுடைய அரசு கல்லூரிகளுடைய தரத்தை உயர்த்தி அங்க அதிக மாணவர்களை சேர்க்கறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நீட்டுடைய ரிசல்ட் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். நீட் ரிசல்ட்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இதை தொடர்ந்து பல வருஷங்களா பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஓகே, அது தொடங்கின காலத்துல அது ரொம்ப கடினம், கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் மாணவர்கள் நீங்க படிக்கிறதுக்கான நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எதை வேணாலும் படிப்பாங்க. ஏன்னா திறமையுள்ள மாணவர்கள்.
அவங்களுக்கு வந்து இததான் படிக்கணும், இது படிக்க கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர்றது யாரு அப்படின்னா அரசியல்வாதிகள். ஏன்னா அவர்களுடைய அந்த சுயநலத்துக்காக. நிறைய பேருக்கு தெரியும், இவ்வளோ வருஷமா மெடிக்கல் காலேஜ் நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி கல்வி தந்தைகள். சோ ஏன் அவங்க வந்து ரொம்ப எதிரா இருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு முன்னாடி எல்லாம் என்னன்னா அரசியல்வாதியா அவரோட பையன் வந்து டாக்டர் படிப்பான், ஒரு டாக்டரா அவரோட பையன் வந்து ஒரு டாக்டர் படிப்பான், ஒரு பெரிய பணக்காரனா அவங்க பையன் வந்து டாக்டர் படிப்பான் அப்படின்னு இருக்கும்போது, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்யக்கூடிய, இல்ல கார்பெண்டர் வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியின் மகனோ மகளோ வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க, அந்த காலேஜ்ல போறாங்க, அவங்களும் இந்த அரசியல்வாதிகளோட பசங்களுக்கு ஈக்குவலா உட்கார்றாங்க, படிக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களால ஏத்துக்க முடியல. சோ அதனாலதான் வந்து நான் நீட்டை ஒழிக்கிறேன். அதாவது நீட்டை வந்து நிச்சயமா நீட்டை ஒழிக்க சொல்லி எந்த மாணவ மாணவியாவது போராட்டம் நடத்தினாங்களா? நீட்டை ஒழிக்க சொல்லி எந்த பேரண்ட்ஸ் ஆவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன், என் பையனை நீட்டு எழுத வைக்க கூடாதுன்னு யாராவது இதுவரைக்கும் போராட்டம் நடத்தினதா வரலாறு இருக்குதா? போராட்டம் நடத்துறவன் எல்லாருமே அரசியல்வாதி. ஆனா அவனுடைய பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க நீட் எழுதி படிக்க முடியலன்னா கூட வெளிநாட்டுல எங்கேயாவது போய் படிக்க வச்சிடுறாங்க. நீங்க பட்டியலின மாணவ மாணவிகளை சொன்னீங்க. என்னைக்காவது இந்த 60% அப்படிங்கிறது கனவுலையாவது நடந்திருக்குமா? இந்த நீட் இல்ல அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குதா? இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதை வந்து மாணவ மாணவிகளும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல இந்த எக்ஸாம் எழுதுற நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய இந்த நாடகங்கள் தான். சோ அநேகமா அதுவும் வந்து ஒரு சில வருடங்கள்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தது நீங்க வந்து கல்வியை பத்தி சொன்னதுனால, நீங்க மொழியை பத்தி வேற நடுவுல பேசுனதுனால, இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே தமிழக அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கு. இந்தியால எல்லா மாநிலத்திலயும் நவோதயா பள்ளிகளை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க, தமிழகம் நீங்க மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோர்ட்டே சொல்லியிருக்கு, தமிழக மக்கள் வந்து இந்தி திணிப்பதான் எதிர்க்கிறாங்களே தவிர இந்தி படிக்கிறத என்னைக்குமே எதிர்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால 3 வாரத்துல நீங்க டிசைட் பண்ணணும், உங்களுடைய அந்த பதில சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்குது. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த இந்தி திணிப்புன்றது யார் போய் யார் வாயில திணிக்கிறாங்க? ஓகே, எனக்கு திணிச்சா நான் வேணாங்கிறேன், ஆனா எனக்கு புடிச்சா என்ன படிக்க விடணும்ல, அது என்னோட சாய்ஸ். தெளிவா சொல்லிருக்காங்க சார். 3வது ஒரு மொழி எந்த மொழியா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இத பற்றி ஒரு விரிவான காணொளி, நவோதயா ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸ பத்தி நம்மளோட சேனல்லயே ஒரு விரிவா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. சார் நம்ம அதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி அது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எது பின்தங்கிய கிராமமோ அந்த இடத்துலதான் அந்த ஸ்கூல் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய எந்த மக்களோ அவங்களுக்கு தான் வந்து 85 to 90% சீட்டு. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்டில இருந்து வரதாக இருந்தால் அவங்களும் அந்த கம்யூனிட்டி பேஸா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். மாசத்துக்கு 160 ரூபாவோ என்னமோ உங்களுக்கு ஃபீஸ், வெறும் 160 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு மீல் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 200 ரூபாய். இல்ல நீங்க ஏன் சாப்பிடுறதுக்கெல்லாம் போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த படத்தை பார்க்க போனா அவன் வாங்கி சாப்பிடுற பாப்கார்னே 200 ரூபாய் வருது மேடம். ஒரே ஒரு படத்துல 2 மணி நேரத்துல உட்கார்ந்து ஒரு சின்ன ஒரு ஒரு டப்பால ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டாலே 200 ரூபாய் வருது. ஆனா ஒரு குழந்தை படிக்கிறதுக்கே 160 ரூபாய் தான் மாசம் வருது அப்படின்னும் போது வந்து அரசாங்கமும் அதை வந்து யோசிக்கணும். நீங்க உங்களுடைய நண்பா நண்பீஸ் குட்டீஸ், உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கெல்லாம் நீங்க நல்லது பண்ணணும். அவர்களுடைய எதிர்காலம் உண்மையிலேயே உங்களுக்கு விசில் போடுறதா இல்லாம அவர்களுடைய குடும்பத்தினுடைய விசில் அடுப்பாங்கரையில எரிய வைக்கிறதாக இருந்தால் கண்டிப்பா இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் இங்க கொண்டு வரணும். அப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இவங்க தூய சக்தி அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு அதை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு வந்து ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இந்த அரசாங்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. சோ அதையும் நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து சொல்லித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த நவோதயா பள்ளிக்கு இன்னைக்கு வந்து
உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்குது அப்படின்றதுனால வந்து சரியான பதில சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா தமிழகம் எல்லாத்துலயும் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் மக்களை வந்து இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கல்வித்துறை அப்படிங்கிறது தமிழகத்துல வந்து ஒரு சாபக்கேடா தான் இருந்துகிட்டே இருக்கு. சோ இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா அந்த பாடநூல் கழகத்துக்கு ஒருத்தரை போட்டாங்க. அவர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கல்வியாளரா நீங்க நிச்சயமா இதை வந்து ரொம்ப குறிப்பா சார் பார்த்திருப்பீங்க. அது வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமா இருக்கு சார். நான் வந்து ஒரு ஒரு இடத்துல ட்வீட் போட்டிருந்தேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னால் நின்னால் நீங்கள் படித்த படிப்புகள் அத்தனையும் வீண் அப்படின்னு உணர்வீங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் லயோலா மணிக்கு கீழே வேலை பார்க்க போறாரு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து நான்லாம் ஏன் படிச்சேன் அப்படின்னு நான் வெட்கப்படுற சமயம் இந்த மாதிரி உள்ளதாக இருக்கு சார். உண்மையிலேயே நீங்க நல்ல விஷயம்னு சொன்னீங்க. உண்மையிலேயே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆமனி பஸ்ஸுக்காரங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. நாங்க வந்து பஸ் பெர்மிட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு தடவையும் லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம். அது எங்களுக்கு இந்த தடவை லஞ்சம் இல்ல. அதனால 500 பஸ்கள் வந்து நாங்க அரசோட ரேட்ல வந்து டிக்கெட் கொடுத்து இயக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு டிக்கெட்டுக்கு நீங்க வந்து பாசிட்டிவா யோசிக்கிற நீங்க எதிர்கால தலைமுறைன்னு வரும்போது எவ்வளவு ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நான் 100 ரூபாய் கொடுத்து போறவன் 200 ரூபாய் கொடுத்து கூட போயிடுவேன். ஆனா எதிர்கால சந்ததி கிட்ட நீங்க ஒப்படைக்கிறீங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் லயோலா மணிக்கு கீழே வேலை பார்க்கணுங்கிறது எவ்வளவு பெரிய கால கொடுமைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து அந்த ஆம்னி பஸ் சொன்னீங்க. நான் கேள்விப்பட்ட 1-2 விஷயத்த கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இந்த அரசாங்கம் வந்து 1000 ரூபாய் கொடுத்தது, இப்ப வரக்கூடிய அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுத்ததுன்னா சந்தோஷப்படலாம். எனக்கு வந்து பஸ்ல ஃப்ரீயா போகணும், எல்லாமே ஃப்ரீயா போகணும் அப்படின்னு தான் வந்து மக்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நான் உனக்கு வந்து ஃப்ரீயா ரேஷன் கொடுக்குறேன், ஃப்ரீயா பஸ்ல போக விடுறேன், மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், எல்லாமே நீ ஃப்ரீயா கரண்ட் கொடுக்குறேன், இதெல்லாம் நீ பண்ணிட்ட அப்படின்னா அப்புறம் அவன் ஏன் வந்து ஒரு மனிதனா வாழணும்? அவன் வந்து பிறந்ததுக்கும் வாழ்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கணும்ல, அதே இல்லாம ஆயிடுது. சோ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஒரு போன வருஷம் அவருடைய சொந்த வீட்டுக்கு ஏதோ பட்டா வாங்குறதுக்காக ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு போனேன். அப்ப போனப்ப நான் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு 10 தடவை நான் வந்து நடந்துதான் அது வாங்க முடிஞ்சது. ஆனா இப்ப போனப்ப ஏதோ ஒரு அந்த மாதிரியான அரசாங்கம் வேலை ஏதோ செஞ்சிருக்கிறாரு, எதுவுமே இல்லாம இம்மீடியட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த லஞ்சத்தெல்லாம் நீங்க குறைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க மக்களுக்கு காசே கொடுக்க வேணாம். ஏன்னா இப்ப போனவரும் முன்னாடி 10,000 கொடுத்தேன்னாரு. சோ அது வந்து நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அது 10 மாசத்துக்கான காசை ஒரே முறை வாங்கிட்டு தானே நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி இந்த லஞ்சங்களை வந்து குறைக்கும் போது நீங்க ஆம்னி பஸ் சொன்னீங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த லஞ்சம் இல்லாததுனால அவங்க வந்து அந்த டிக்கெட்டை மக்கள் கிட்ட குறைக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் லஞ்சம் கொடுக்குறா அப்படின்னா அதை யார் பே பண்றாங்கன்னா அவன் பே பண்ணல, அது மக்களோட தலையில தான் போய் விடிய போகுது. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நான் பேசினதை கூட நான் பார்த்தேன். அவர் வந்து நாங்க முன்னாடி வந்து மாசம் ஒரு ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து நாங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு லஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருந்தோம், நாங்க பண்ற ப்ராஜெக்டுக்கு, நாங்க விற்கிற லேண்டுக்கு. இப்ப அதை நாங்க கொடுக்கறது இல்ல, அதனால நாங்க வந்து எங்களுடைய அந்த செல்லிங் பிரைஸ வந்து குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதை கேட்டேன். சோ இந்த லஞ்சம் எல்லாம் குறைக்குது, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த அரசாங்கம் கல்வித்துறையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், ஆனா இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் திங்கிங். ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து கல்வியில போய் நீங்க வந்து கைய வச்சீங்க அப்படின்னா வருங்கால தலைமுறைகள் வந்து பாதிக்கும். அது அடுத்த 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த பாதிப்பு வந்து இருக்கும். நீங்க லஞ்சம் வாங்கல அப்படின்னா இந்த 5 வருஷம் ஆட்சியில ஃபைன் நல்லா இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் முடிவை மாத்தி வேற யாரையாவது தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவன் வந்து அந்த லஞ்சத்தை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க ஒரு நல்ல எஜுகேஷன் படிப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 8வது படிக்கிறவன் வந்து நல்லா படிக்கிறான் அப்படின்னா ஆட்சி மாறினவனா அவன் 9வது போனவனா அவன் மக்கா போக போறது இல்ல. ஏன்னா அவன் வந்து நம்ம பேசுற இந்த நேரம் வந்து காமராஜர் அவர்களுடைய பிறந்த வாரம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வாரம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷன் ஒரு கிங் மேக்கராக டெல்லியில பிரதமர்களை நியமிக்க கூடிய அளவிற்கு தகுதியோட ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அணைகள்ல 90% ஆஃப் த அணை அவருடைய 9 வருஷ ஆட்சியில தான் வந்தது.
வெறும் 9 வருஷம். அவர் தமிழ்நாட்டை ஆண்டது 9 வருஷம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாராலேயாவது வேற ஒருத்தர் பேரை சொல்லி இவருடைய ஆட்சி அமைப்போம்னு சொல்ல முடியுதா? காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு தான் எல்லாராலையும் சொல்ல முடியுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் திறந்த பள்ளிக்கூடங்கள், அவர் செய்த அணைகள். ஏன்னா ஒரு மக்களுக்கு பேசிக்கா என்ன வேணும் சார்? எஜுகேஷன் வேணும். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும். இன்னைக்கு வந்து மேகதாதுவுக்கு கர்நாடகாவோட கைய கோர்த்துக்கிட்டு நிக்கிற முதல்வர் யோசிக்கணும். அன்னைக்கு இதே மாதிரி கை கோத்திருந்தா இத்தனை அணைகள் இங்க வந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். தன்னுடைய லாபத்தை மட்டும் பார்க்காம இத அவர் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளால ஒரு சில இடங்கள்லயாவது நிம்மதியா கல்டிவேஷன் ஒர்க் நடக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சோ அப்போ இந்த எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ அவரை தவிர வேற யாரும் நமக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. மூடி கிடந்த 6000 பள்ளிக்கூடத்தை திறந்ததோடு இல்லாம 12,000 ஸ்கூல்ஸ திறந்தாங்க. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு 5-6 விஷுவல்ஸ் நான் பார்த்தேன் சார். பள்ளிக்கூடங்களுக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு உள்ள பஸ் வசதிகள் சரியாக இல்லாம லாரியில ஏறி போறது, ஒரு குழந்தை தட்டுது, ஆனா டைம் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகணும்னா நீங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி கதவை தட்டி ஆனா டிரைவர் அண்ணா திறங்க நான் எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பையன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி அவனை மத்த பசங்க ஜன்னல் வழியா உள்ள தள்ளுறத பாக்குறோம். அப்போ படிப்புக்கு பிள்ளைகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அரசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைகளை கவனிச்சு அதுல சரி பண்ணணும். கல்வியில நீங்க சரி பண்ணா, மருத்துவத்துல நீங்க சரி பண்ணா கண்டிப்பாக மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நீங்க வந்து காமராஜர் அவர்களை வந்து இந்த நேரத்துல நீங்க வந்து அதை ஹைலைட் பண்ணி சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கட்டின அந்த அணைகள்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல வந்து விவசாயிகள் உயிரா இருக்கிறாங்க. விவசாயம் சாகாம இருக்குது. அதே மாதிரிதான் வந்து கல்வியும் அன்னைக்கு அவர் வந்து தொடங்கின அந்த பள்ளிகள்னாலதான் இன்னைக்கும் வந்து நம்ம பெருமையா சொல்றோம். ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாடுகள்ல பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க எல்லாம் சொல்றோம். அப்படின்னா அது இந்த அரசியல்வாதிகள் பண்ணது இல்ல, காமராஜர் பண்ணதுதான். இன்னொன்னு குறிப்பா சொன்னீங்க, எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஆட்சின்னு தான் சொல்றாங்க. ஏன், அதாவது கலைஞர் அவங்க அப்பா ஸ்டாலினுடைய அப்பா வந்து முதல்வரா இருந்திருக்காரு. அவரே முதல்வரா இருக்கும்போது கூட எங்க அப்பா ஆட்சியை கொண்டு வரேன்னு அவர் ஒரு நாளும் சொல்லல. ஏன்னா சொல்லி இருந்தா மக்கள் வந்து அவரை வந்து அந்த 5 வருஷம் கூட அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நன்மைகளை வந்து மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு போயிருக்கிறார். அவர் வந்து இவங்கள மாதிரி நான் வந்து 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன், பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்குறேன்னுலாம் சொல்லல. எதை கொடுக்கணும், மக்களுக்கு எதை கொடுத்தா லாங் டேர்மா அது வந்து யூஸ் ஆகும், தமிழ்நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பண்ணவர் தான் காமராஜர். சோ இவங்க வந்து எதையுமே போய் ரிசர்ச் பண்ணி கத்துக்கலாம் வேண்டாம். அதாவது இதற்கு முன்னாடி நல்லது பண்ண தலைவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அதை அனலைஸ் பண்ணி அந்த நல்லதை வந்து மக்களுக்கு செஞ்சாங்கனாலே போதும். சோ நல்லதை செய்வாங்க. ஏன்னா மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மாற்றத்தை எதிர்பார்த்து நல்லது நடக்கும்ன்ற வாய்ப்பு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதை நல்லபடியா பயன்படுத்திக்குவாங்க. நமக்கு நல்லது நடக்கும், தமிழகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.